ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா பனானா ஐஸ்கிரீம் தான். இதை வந்து மூணு இன்க்ரீடியண்ட் மட்டும் வச்சு ரொம்பவே டேஸ்டியான யம்மியாக அதுவும் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 பெரிய சைஸ் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. எல்லா வாழைப்பழத்தையும் உரித்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வாழைப்பழத்தை நல்லா தின்னாக கட் பண்ணி அதை வந்து ஒரு பாக்ஸில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுடுங்க. அந்த மூடி வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வந்து கூல் பண்ணிக்கோங்க. 3 மணி நேரம் கழித்து பனானாலாம் நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் மட்டும் பாலை சேர்த்து தென் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் தேவைப்படுதோ, நான் வந்து இங்கே 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்களும் 5 ஏலக்காய் எடுத்து அதையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பால் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு அரை கிளாஸ் மட்டும் பால் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அந்த டப்பாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 முந்திரியும் 15 திராட்சையும் எடுத்துக்கோங்க. எதனால நம்ம முந்திரி திராட்சைலாம் யூஸ் பண்ணுறோன்னா, அது வந்து ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடும் போது நம்ம பல்லில் வந்து தட்டுப்படும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம சேர்த்துருக்கோம். முந்திரி வந்து ஒன்றும் பாதியமாக பீஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வந்து மூடிட்டு ஒரு ஃப்ரீசரில் வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண விட்டுடுங்க. அதர்வைஸ் 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆகலைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். 3 மணி நேரம் கழித்து நம்மளோட ஐஸ்கிரீம் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை ஒரு 3 பொருளை வச்சு ரொம்பவும் ஹெல்த்தியான, அதுவும் ரொம்ப சிம்பிளாக, ரொம்பவும் டேஸ்டியாக நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.